அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்குரிய வீடியோவில் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப ரேஷன் அட்டை வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு மெயின் அப்டேட் அப்படிங்கிறது தான். இந்த வகை ரேஷன் அட்டைக்காக முக்கியமாக 4 தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முதல் அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடிய அனைவருக்குமே பயோமெட்ரிக் முறை அப்டேட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் தமிழக அரசு உறுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த பயோமெட்ரிக் முறை எங்கே போயிட்டு அப்டேட் பண்ணணும், எப்படி பண்ணணும், இதுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2வது விஷயம் அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவங்களுக்கு ரேஷன் அட்டை மூலியமாக ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். 3வதாக புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இனிமேல் ரேஷன் கார்டு எப்போ வரும், எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, எப்படி அப்ளை பண்ணணும், இதை பற்றின விஷயங்களையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். 4வதாக முக்கியமாக நீங்கள் ஆல்ரெடி 1000 ரூபாய் வாங்கிட்டுருக்கீங்க. 2500 வாங்குறதுக்கு அதுவும் உங்களுக்கு நாளைக்கு போட்டுட்டாங்க அப்படின்னா, அது தொடர்ச்சியாக வர்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை சரியாக வச்சுருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 4 விஷயங்களுமே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையிலேருந்து, ரேஷன் கார்டு தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து, முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட்டுகளையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரியறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அரசு தரப்பில் இருந்து மத்திய மாநில அரசுடைய நலத்திட்டங்கள், சலுகைகள், இலவசங்கள் பற்றிய போடக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் கீழே லைக் பண்ணி ஹைப்னு எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு அப்படிங்கிறது 3 வகையான ரேஷன் அட்டை வச்சுருக்கக்கூடிய அனைவருக்கும் கட்டாயமாக பயோமெட்ரிக் முறை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் மெயினாக என்பிஹெச்ஹெச்னு சொல்லக்கூடிய நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்ற அந்த ரேஷன் வகை அட்டையும் சரி, பிஹெச்ஹெச்னு சொல்லக்கூடிய ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் அட்டையும் சரி, ஏஏஒய்னு சொல்லக்கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே கொடுக்கக்கூடிய அந்த ரேஷன் அட்டையாக இருந்தாலும் சரி, இது 3மே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் அப்படிங்கிறது. இந்த 3 வகையான ரேஷன் அட்டை கட்டாயம் நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் அப்படிங்கிறத பண்ணியிருக்கணும். இந்த குடும்ப அட்டைதாரர்கள் பயோமெட்ரிக் அப்டேட்டை உடனடியாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ஊரில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில், அதாவது மாதம் நீங்கள் ரேஷன் பொருள் வாங்கிட்டு இருப்பீங்கள்ல, அந்த கடைக்கே நேரடியாக போய் நீங்கள் பண்ணிக்கலாம். அதை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. இல்லை அப்படின்னா மாதத்தில் ஒரு முறை உங்களுடைய ஏரியாவில் முகாம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க, அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பொதுவாக நீங்கள் பயோமெட்ரிக் முறையை இந்த மாதிரி டைரெக்டாக போய் தான் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. நீங்கள் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் ஒரே நபரை ரேஷன் பொருட்கள் வாங்காமல் மாறி மாறி அடுத்த நபர் வாங்குறப்போ உங்களுடைய அனைத்து விவரங்களும் கைரேகை பதிவாக அதில் பதிவு செஞ்சுருக்கும். இதனால் பயோமெட்ரிக் முறை ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரே நபர் தான் தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்காங்க, மற்ற எந்த நபரும் இது வரைக்கும் பயோமெட்ரிக் முறை பண்ணலை அப்படின்னா நீங்கள் கட்டாயம் பயோமெட்ரிக் முறையை உங்களுடைய ரேஷன் கடையிலையோ இல்லைனா மாதம் போடக்கூடிய இந்த முகாம்களையோ உங்களுடைய கைரேகை அப்படிங்கிறத பயோமெட்ரிக் முறையை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குறப்ப நீங்கள் பயோமெட்ரிக் முறை பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் மாதம் ஒரே நபர் வாங்கிட்டு இருக்காமல் ரேஷன் பொருள் வாங்க போகிறதுக்கு மாறி மாறி வாங்குறப்ப எல்லாருடைய அந்த கைரேகையும் பதிவு பண்ணியிருக்கும். இதுக்குன்னு பர்டிகுலராக நீங்கள் ஒரு டைம் எடுத்து நீங்கள் போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்கள் பக்கத்தில் எந்த ரேஷன் கடை இருக்கோ அங்கே உங்களுடைய ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போய் அந்த கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்குவீங்கள்ல, அங்கேயே நீங்கள் இதை எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வேலைக்காக வெளி மாநிலத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது பயன்படுத்தி நீங்கள் பொருட்கள் வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அதே அங்கே போயிட்டு அந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு பயோமெட்ரிக் முறையை நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த முறை அப்படிங்கிறது மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டாயமான முறை அப்படிங்கிறது. ஒரே நாடு ஒரே ரேஷன்ற அந்த ஒரு பாணியில் இந்தியா முழுக்குமே இதன் அமல்படுத்துறதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக இந்த பயோமெட்ரிக் முறையை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பயோமெட்ரிக் முறை அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைரேகையை பதிய வைக்கிறது தான் இந்த பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறது. ஏன்னா உங்கள் கைரேகை பதிஞ்சாலே உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே அங்கே தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் கைரேகை அப்படிங்கிறது வேறு வேறு மாதிரி இருக்கும். ரேஷன் கடைகளில் உங்களுடைய ரேஷன் கார்டு கொடுத்து நீங்கள் பொருள் எதுவும் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு POS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷினில்
வந்து கைரேகை வைக்க சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அங்கே ஷோ ஆகும். அதில் வந்து அந்த மெஷினை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் ஊழியர் அப்படின்றவங்க என்னென்ன பொருள் கொடுக்கணும், என்னென்ன பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதில் சரிபார்ப்பார். 2 டைம் உங்களுடைய கைரேகை அப்படிங்கிறது அந்த பயோமெட்ரிக் இதில் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் மாதம் மாதம் நீங்கள் வந்து பொருட்கள் அப்படிங்கிறது வழக்கமாக வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த முறையை தான் நம்ம இகேஒய்சி அப்படிங்கிறத சொல்லுவோம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். மாதம் மாதம் ஒரே ஆள் வந்து ரேஷன் பொருள் வாங்காமல் மாறி மாறி வாங்கினீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கைரேகையும் அதில் பதிஞ்சிருக்கும். அதனால் வீட்டில் இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் புதுசாக போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ இதை யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் அட்டையில் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி, எல்லாருமே இதை பண்ணியே ஆகணும். ஒரு குடும்பத்தில் வந்து கணவன், மனைவி, அப்பா, அம்மா, குழந்தைகள்னு நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 பேர் இருக்காங்கன்னா, அந்த 6 பேருமே இந்த பயோமெட்ரிக் முறையை பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே கைரேகை பதிவை செஞ்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாதம் மாதம் இனிமேல் எல்லா பொருட்களுமே சரியான அளவில் வரும். இல்லை அப்படின்னா ஒரு சிலருடைய பேர் கூட, அதாவது ஒரு சிலருடைய பேர் இருக்குது, ஆனால் அவங்களுடைய கைரேகை பதிவு பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய பேர் அதில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் உங்களுக்கு குறைந்த அளவிலான ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இறந்தவங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா ரேஷன் கடையில் நீங்களே நீக்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நீக்கலை அப்படின்னா இந்த பயோமெட்ரிக் முறையை வச்சு கவர்மெண்ட்டே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, அவங்களே நீக்கிடுவாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இறந்த நபர்களுடைய பேரை யூஸ் பண்ணி பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உரிமை தொகை ஸ்கீம் மூலியமாகவே பணமும் அதே மாதிரி தான் அவங்களோட வங்கி கணக்கில் மாதம் மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது டெபாசிட் ஆகியிருக்கு. அதை 2500 உயர்த்தப்பட்ட தொகை வழங்குறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனைகள் அடிப்படையில், அதாவது சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் எல்லாருடைய தகுதி வரம்பை செக் பண்ணுறப்ப இந்த மாதிரி இவ்வளோ நிறைய பேருக்கு வந்து அரசியல் பலம் படித்தவங்களுக்கு, ஒரே குடும்பத்தில் 2 பெண்களுக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ரேஷன் அப்படிங்கிறதுலையும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் பயோமெட்ரிக் முறையை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருட்கள் கிடைக்காம போகலாம். பிற்காலகட்டத்தில் உங்களுடைய பொருள் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வீட்டில் 2 பேர் இல்லை 4 பேர் இருக்கீங்க, அதில் 3 பேர் பண்ணிட்டீங்க, ஒரு ஆள் பண்ணலை அப்படின்னா அந்த ஒரு ஆள் நபருக்கான அந்த எடை கணக்கு அப்படிங்கிறது கம்மியாகும். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு 1 கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆள் சேர்த்தாங்க அப்படின்னா 1.5 கிலோ அளவுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு ஆள் கம்மியாக இருக்கிறப்ப உங்களுக்கு 1 கிலோ தான் வரும். அதே மாதிரி அரிசிலையும் கம்மியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்காலங்களில் அவருடைய பேரை தானாகவே நீக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பயோமெட்ரிக் முறை கட்டாயம் நீங்கள் செஞ்சுருக்கணும். இது தவிர நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலாக வரல. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து அரசியல் வட்டாரங்களையும் சரி, அதிகாரிகள் வட்டாரங்களையும் சரி இது மாதிரி பேசப்படுது. ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த நபருடைய பேர் வந்து நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரேஷன் பொருட்கள் கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசாணை அப்படிங்கிறது இன்னும் வெளியாகலை. இது கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. 2வது முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ தாய்மானவர் திட்டத்தின் கீழே ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது வீடு தேடி கொடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முன்னாடி ஆட்சி காலத்தில் வந்து 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில், அதாவது தாவேக்கா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் 60 குறைச்சிருக்காங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா முதியவர்களுக்குமே, அதே மாதிரி கைம்பெண்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், அவங்க வீடு தேடியே ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது வரும். இதனால நிறைய பேர் பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான ஆலோசனை வந்து போயிட்டு இருக்குது. கூடிய விரைவில் இதை 100% அமலாக்கம் செய்வாங்க. சில மாவட்டங்களில் இது மும்முரமாகவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா மாவட்டங்களையும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது இல்லை. ஒரு சில மாவட்டங்களில், உங்கள் மாவட்டங்களில் கூட இன்னும் அமல்படுத்தாமல் இருக்கலாம். கூடிய விரைவில் இதற்கான அரசாணை அப்படிங்கிறது வெளியிடப்படும். அதையுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது முக்கியமான அப்டேட்டுங்கிறது, புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் ரேஷன் கார்டு வரல அப்படின்னு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்பாகவே 3 லட்சம் பேர் வந்து ரேஷன் கார்டுக்கு புதிதாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக ரேஷன் கார்டு அச்சிடும் பணிகள் எல்லாம் தீவிரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. விரைவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைகளுக்கு வந்து புதிய ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த உரிமை தொகைக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 3 லட்சம் பேருக்கு மேலே
மேலே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அச்சிடும் பணிகள் நிறைவடைஞ்சிருச்சு. கூடிய விரைவிலே உங்கள் கைக்கு ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதற்படியாக எலெக்ஷனுக்கு முன்பாக யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கட்டமாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இனிமே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே அதாவது கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரேஷன் அட்டை சம்மந்தமாக அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையை சம்மந்தப்பட்ட அந்த லிஸ்ட்டு அந்த பட்டியல் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது ஸ்லோவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இனிமேல் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த 3 விஷயங்களை சிம்பிளாக உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது என்பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை சிம்பிள் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பிஹெச்ஹெச் இருக்கா, ஏஏஒய் அப்படின்ற ரேஷன் கார்டு சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இது 3 வகை ரேஷன் கார்டுக்கும் அரசிட்டிருந்து வரக்கூடிய எல்லா சலுகைகளும் உடனடியாக கிடைக்கும். முன்னுரிமை பெற்ற ரேஷன் கார்டு வகை அட்டைதாரர்கள்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வகை ரேஷன் கார்டுகள்லாம் கொடுப்பாங்க. இந்த வகை ரேஷன் கார்டுக்கு இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா மத்திய அரசிட்ட இருந்தும் சரி மாநில அரசிட்ட இருந்தும் சரி கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாமே இலவசமாக உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக உங்களுக்கு உதவித்தொகையாக இருந்தாலுமே இல்லை உணவு தானியங்களாக இருந்தாலும் சரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அண்ட் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ரேஷன் கார்டு கொடுக்கறதுனால இதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு சார்பில் இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நிதி உதவியாக இருக்கட்டும் சலுகைகளாக இருக்கட்டும் எல்லாமே முன்னுரிமை பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எலிஜிபிள் தகுதி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டு எந்த வகை அப்படின்றத பார்த்துக்கோங்க. குறிப்பாக இந்த சிம்பிள் வந்து இந்த வார்த்தைகள் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோக்கு கீழே வந்து உங்களுக்கு என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வாங்குறது புதுசாக நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்பிளாக சொல்லணும்னா பயோமெட்ரிக் முறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இது வரைக்கும் ரேஷன் கடைக்கு போய் பயோமெட்ரிக் வைக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா உடனே உங்கள் ரேஷன் கடைக்கு போய் பயோமெட்ரிக் வைக்க சொல்லுங்கள். ஏன்னா கோவை மாவட்டம் பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வந்து கைரேகை பதிவு செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. இதை பற்றி ரீசன்ட் வீடியோஸில் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் அதாவது கோயம்புத்தூரில் மட்டுமே 2 லட்சத்துக்கு மேலே வந்து கைரேகை பதிவு செய்யாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. கோவை மாவட்டத்தில் 11.50 லட்சம் ஸ்மார்ட் கார்டு ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இருக்குது. இதனுடைய கீழே ரேஷன் கடைகள் மூலியமாக அரிசி கோதுமை பாமாயில் சர்க்கரை இது மாதிரியான நிறைய பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. கோவை மாவட்டத்தில் மொத்தம் 1453 ரேஷன் கடை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கோவை மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 11,50,000 ஸ்மார்ட் ரேஷன் அட்டை அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இது மூலிமா அவங்களுடைய மாத தேவைக்கான அரிசி கோதுமை பருப்பு பாமாயில் எண்ணெய் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மலிவு விலையில் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்ச்சியாக இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பயோமெட்ரிக் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் பொருள் வேணான்னு சொல்லி வாங்காமல் இருந்தீங்கனாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களையும் கூட்டிகிட்டு போய் கைரேகை பதிவு செஞ்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் இது வரைக்கும் நான் ஒரு 4-5 மாதம் வாங்க முடியல, திரும்பவும் இன்னும் ஒரு 2-3 மாதம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னா ஏன்னா என் சொந்த ஊருக்கு போகணும் நான் ரேஷன் கடைக்கு போகிற அளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் சரி தயவு செஞ்சு இந்த டைம் நேரத்தை ஒதுக்கி போங்க. இல்லை அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ போனீங்கன்னா கூட உங்களுக்கு பயன் தர மாட்டாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பயோமெட்ரிக் பதிவு அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீடு தேடி உங்களுக்கு ரேஷன் பொருள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கீகார சான்று அப்படிங்கிறது அவசியம். குறிப்பாக இது வந்து எல்லா இடங்களையும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் 60 வயசு மேலே ஆயிடுச்சு தாய்மானவர் திட்டத்தின் கீழே ரேஷன் பொருள் வீட்டுக்கு வரல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் ஊழியர்கிட்ட உங்களுடைய ஃபோட்டோ ஆதார் ஐடி அண்ட் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு இது 3தோடைய செராக்ஸ் கொடுத்து முதியோர் உதவி தொகை திட்டத்தின் கீழே என்னோட பேரை சேருங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு சேர்த்துடுவாங்க. கடைசியாக இருக்கக்கூடியது புதிய ரேஷன் கார்டு எதுவும் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் கைக்கு புதிய ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வந்துடும். இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் வழங்குறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்தே அதிகமாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா முதியோர் உதவி தொகை திட்டத்தின் கீழே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள மாற்றணும் அப்படின்றதுனாலையும் அண்ட் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே 2,500 ரூபாய் உயர்த்தப்பட்ட தொகை வழங்கணும்
அப்படின்றதுக்காக நிறைய பேருடைய தகுதி வரம்புகள் எல்லாத்தின் அடிப்படையில் பரிசீலனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. குறிப்பாக தீவிர நடவடிக்கைகள் அப்படிங்கிறது சரிபார்ப்பு பட்டியல்களில் போயிட்டுருக்கு. அதனால் உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு அப்படிங்கிறது அச்சடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கும் அதை சரிபார்க்குறதுக்கும் டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒருவேளை இதற்கிடையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே 2500 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையாது. நீங்களும் அகைன் நீங்கள் ரேஷன் கார்டு கைக்கு வந்த உடனே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஏன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்கிறது நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் கூட நீங்கள் போய் விண்ணப்பிச்சுக்கலாம். ஏன்னா ஆன்லைன் முறையில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 4வதாக நீங்கள் ஆல்ரெடி 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க. 2500 ரூபாய் உங்களுக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கும். தகுதி சரிபார்ப்புகள் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸாக அந்த நடவடிக்கை சீரமைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. கூடிய விரைவில் 2500 ரூபாய் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இப்போக்கின்னு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ரீசெண்டாக பத்திரிகையாளர் சந்திப்பில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிதி நிலைமை இப்போ மோசமாக இருக்குது, அதனால் எங்களால் இப்போக்கின்னு இது பண்ண முடியாது, அதனால தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தாரு. கூடிய சீக்கிரமே வரும். அதே மாதிரி 2500 ரூபாய் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வயசு 21க்கு கீழே இருக்குன்னா இனிமேல் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். 2500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இது வரைக்கும் 1000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தாலும் 2500 ரூபாய் கிடைக்கிறது கம்மி தான். அதே மாதிரி 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே உங்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கிடைக்கும். உங்களோட வருமான வரி வரம்பு அப்படிங்கிறது 1.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ரேஷன் கார்டில் இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது மாற்றம் பண்ணியிருக்கீங்க, அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்கள் ஏதாவது வேலைக்கு சேர்ந்து ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிராகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது தகுதிகளாக கொண்டு வருவாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்றப்ப இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அண்ட் கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. இது மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.